வணக்கம் மக்களே, நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது மிஸ்டர் ரண்டம் வைட்டி கேமிங். என்னடா புதுசாக பேர் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் பேர் மாற்றிட்டேன். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டிய ஆரம்பிக்கணும். என்னன்னு சொல்லுங்கள். யாரா அதுக்குள்ளே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். சரி சொல்கிறேன். என்னன்னா, ஜாம்பி சேலஞ்ச் 100 days ஜாம்பி சேலஞ்ச் நடக்க போகுது. அதுக்குள்ளே என் கையில் வேறு ஏதோ புண்ணாயிருச்சு. அதை விடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா 100 days அன்னைக்கு இதான் இந்த டிஸ்பென்சர் தெரியுதா? இந்த டிஸ்பென்சரில் இருக்குது பாருங்க இந்த ஜாம்பி முட்டைங்க. இந்த லிவரை 100வது டே புஷ் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. டே 100 வரைக்கும் நம்ம சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த ஜாம்பியா இல்லை நம்மளான்னு பார்த்துருவோமா? கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிக்கணும். சரி, இந்த மைண்ட் கார்ட்டில் அதுக்குள்ளே ஏறி எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் நம்ம சீக்கிரமாக வரணுன்னா, இது ஆக்சுவலி நான் ரெக்கார்டு போட்டு 1 மாதம் ஆச்சு. இது 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்கு இன்றைக்கி தான் வாய்ஸ் தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்னன்னா, நான் 1 vlog பார்த்தீங்கன்னா 2nd சாப்டர் வரைக்கும், ஃபஸ்ட் சாப்டர் மட்டும்தான் போட்டிருக்கேன். அடுத்த 2nd சாப்டர் வந்துரும்னு நினைக்கிறேன். 2nd சாப்டர் போட்டிருக்கேண்ணா, மறந்துட்டேன். இல்லை, 2nd சாப்டர் போடல. 2nd சாப்டர் பார்த்தீங்கன்னா வராது. 2nd சாப்டர் வரும், 3rd 4th மட்டும் வராது. இல்லைங்க, 2nd சாப்டர் வருதான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸு, நைஸு. ஏன்னா 2nd சாப்டர் வந்துடும், ஆனால் 3rd சாப்டர் வராது. 3rd and 4th ரெண்டுமே வராது. ரெண்டையும் ஒரே ஃபைலுக்குள்ளே போட்டு என்னது ஷேர் வித் ஃபிலிமோராவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது டெலிட் ஆயிடுச்சு. சரி, 49th டே எல்லா டூல்ஸையும் அப்கிரேட் பண்ணுற வழியை பார்க்கலாம். ஏன்னா 49 டேக்குள்ளே அப்கிரேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா வேலையும். அந்த வழியை பார்க்கலாம். பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நம்மளால் ஒரு ஸ்டோன் டோலுக்கு கூட இன்னும் போக முடியல. இப்போ தான் உட்டன் டூலுக்கே வந்திருக்கும். ஏன்னா ஸ்டோன் டோலுக்கு கூட போகல. 50th டே வரப்போகுது. 50 டே, அதாவது இன்னும் ஷார்ப்பாக 49. இன்னும் நம்மளுக்கு லெஃப்டட் டேஸ் எவ்வளோ? 64. இல்லை ஐயோ நல்லங்க, அது எவ்வளோ டேஸாக இருந்துட்டு போகுது. கொஞ்சம் மைண்டு குழப்புது. எத்தனை டேஸ் லெஃப்ட்டு? 59 டேஸ் லெஃப்ட். இன்னும் 49 வர்ற 59 வரும். 49னா இப்போ 51 டேஸ் லெஃப்ட். மாற்றி மாற்றி உடைக்காத. சரி, இன்னும் 50 இல்லைங்க, எனக்கு தெரில, பார்த்துட்டு வந்துடுறேன். தெரிலண்ணா, அது கூட எனக்கு தெரில. இல்லை, ஒரு நிமிஷம் மறந்து போயிடுறேன். ஐயோ 49ல் இல்லைங்க. ஓகே கைஸ், எனக்கு இந்த சின்ன சம்மு கூட தெரிலன்னு எனக்கே ஒரு நிமிஷம் கண் கலங்கி போயிடுச்சுன்னா பார்த்துக்குங்களேன். அது சரி விடுங்க. இன்னும் நம்மளுக்கு 51 டேஸ் தான் லெஃப்ட்டு. ஒரு நிமிஷம் மண்டையை போட்டு கொலை பண்ணதில் எனக்கு மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அடுத்ததாக என்ன சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, அடுத்த சேலஞ்சை நம்மளுக்கு வரப்போகிற சேலஞ்சு தான் பெரிய சேலஞ்சு. என்னென்னா, நான் எனக்குன்னு ஒரு ஃப்ரீ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அந்த ஃப்ரீ வேர்ல்டில் நான் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் எனக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த வீட்டில் நம்ம அட்லீஸ்ட்டு நெதருக்கு போகிற அளவுக்காவது பெரிய ஆள் ஆகணும். நெதருக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா,
நெதருக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நேராக பிளேஸ் ராடு ஸ்டக் ஸ்டக், அதுக்கப்புறம் வந்து என்ட்ரைங்கிறது ஒன்று இருக்கும்ல, அதை செய்வோம். அதை செஞ்சு அப்படி தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பறந்து ஒரு இடத்துக்கு போகும். அந்த பறந்து போகிற இடத்துக்கு தான் விக்கல் வருதே. சரி சொல்கிறேன் கேளுங்க. அந்த பறந்து போகிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். நம்ம போனால் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நம்ம அப்படியே குழி தோண்டணும், டிக்கி டிக் 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 அப்படி தோண்டுவோம். அதுக்கப்புறம் உள்ளே ஏதோ ஒன்று இருக்கும், உள்ளே ஏதோ ஜவ்வுன்னு விழுவோம். விழுந்ததுக்கப்புறம் டார்ச் வச்சு உள்ளே போகணும். உள்ளே போய் பார்த்தா என்னவோ வினோதமாக கீழே லாவா, மேலே ஏதோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அது பேர் தான் என் போர்ட்டல். சரி அதை இத்தனை நேரம் பண்ணிட்டுருங்க. சரி சொல்கிறீங்களுக்கு அந்த என் போர்ட்டல் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதாவது என்டர் ட்ராகனை கொள்கிற சேலஞ்ச் பார்த்துருவோம். அது என்ன அவ்வளோ பெரிய ட்ராகனா, ட்ராகன் பெருசு தான், அந்த ட்ராகனு என்ன அவ்வளோ பெரிய ஆளா, பார்த்துக்கலாம் நம்மக்கிட்டேவா அந்த ட்ராகனு. சரி அடுத்த நாளுக்கு போயிடலாம் டேரெக்டாக. டே 50 என்ன இருக்கிறது நம்மளுக்கு 50 நாள். சரி பாட்டு பாடாமல் போடா அப்படின்னு சொல்லுவீங்க. அதே தான் எமோட்ஸ் போட்டுடலாம் சும்மா. ஓ நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன்டா. ஓகேடா, ஓகே நான் வரேன். அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். சரி வேறு வழி இல்லை, நான் வரமாட்டேன். என்னது? நான் இங்கே தான்டா இருக்கேன். நோ நான் வரமாட்டேன். எஸ் நோ நான் வரமாட்டேன். ஹெல்ப் மீ இல்லை சரி வைப். எனக்கு குட்டியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரில. வைப் ஹெல்ப் மீ இல்லை வைப். இதேனடா, ஓ மண்டையில் தட்டிக்கிறான். சரி ஓடுங்க, மண்டையில் தட்டிக்கிறான் பாருங்கள் ஸ்டீவ் லூஸ் பையன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த என்டர் ட்ராகனுக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர் தேர்ட் சாப்டரும் ஃபோர்த் சாப்டரும் 1 பிளாக் சீரியஸில் வராது. எல்லாம் உட்காந்து அழுதுட்டு கிடையாதீங்க. எல்லாம் மோட்டிவேஷனுக்காக 5th சாப்டருக்கு வாங்க. அதாவது நம்ம 4th சாப்டரில் என்ன பண்ணியிருந்தோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். என்னடா இவ்வளோ பெரிய செஸ்ட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருந்தேன் செஸ்ட்டு. எப்போயாவது ஸ்டர்ன் டூல்ஸை பண்ணுற வழி பார்க்கலாம். அந்த செஸ்ட்டு ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. அதனால ஒரு பாட்டை போட்டு விட்ருவோம். நில்லுங்க போடுவோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பேசிக்கலாம். பாட்டு ஸ்டார்ட்.
பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த டே 79. அடுத்த நாள் என்ன? டே 80. சரி, அடுத்த டே 80 ஆக போகுது. நல்லா ஒரு பாட்டுலேயே எப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஒரு பாட்டு பட்டக்குன்னு டே 80. வேறு வழி இல்லையே, எப்படி டே 80 வந்துச்சுன்னே தெரில. நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு நாள் தான் விளையாண்டுருப்பேன். ஒரு நாள் தான் விளையாண்டேன் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் நான் எத்தனை நாள் விளையாண்டேன் அப்படி உங்களுக்கு தெரியும். சரி நில்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதை கட் பண்ணாமல் உங்களுக்கு போட்டேன். நான் இப்போ உங்களுக்கு எத்தனை நிமிஷம்? 25. நான் கட் பண்ணாமல் போட்டிருந்தேன்னா உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் தெரியுமா வந்திருக்கும்? ஜஸ்ட் 2 hours 45 minutes. எஸ் கைஸ், வெறும் 2 hours 45 minutes தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபர்னஸ் வேகிற வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கூட நான் ஒரு கட்டிங் போட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு கட் பண்ணி திருப்பி அந்த கட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி திருப்பி விளையாண்டுட்டு அதே நாள் இந்த இடத்துல இப்படி வந்து நின்று இப்படி ஆட்டுற மாதிரி காமிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நேரத்தை கம் பண்ண முடியும். இப்போவும் நான் கட் பண்ணி தான் ஆகணும். சரி, கட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு கட்டு. இப்போ கட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ திருப்பியும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேறு டே. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டே. 3 நாள் நான் தூங்கி எழுந்திரிட்டேன். இது ஒரு வேறு ஒரு டே. ஆனால் உங்களுக்கு நான் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷூட்டிங்லாம் காமிப்பாங்களே தெரியுமா? என்ன எந்த படத்தை எக்ஸாம்பிளுக்கு காமிக்கலாம்? எந்த படமும் அந்த மாதிரி இல்லை. இல்லைங்க, ஏதாவது படம் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சே ஆகணுமே. என்ன படம்? ஓகே காய்ஸ், இப்போ எனக்கு ஞாபகம் வரல எந்த படத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு. எந்த படத்தில் இருக்குது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய படம் இப்போ நடந்தாங்கன்னா அப்படியே திருப்பி கட் பண்ணி ஒரு இது நம்மளுக்கு கட் பண்ண மாதிரியே இருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு மலை ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கட்டே பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அந்த மலையை ஏறி முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா படம் இருக்குல்ல, அது மாதிரி தான் நானும் கட் பண்ண ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆணுச்சு. ஆனால் அவுட்புட் இவ்வளோ தான். உங்களுக்கு ஆனால் கட் பண்ண மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டியும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணால் தான் எனக்கு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஏறும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு உங்களுக்கு போன வீடியோவிலே சொன்னேன். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் லெவல் ஏறிடுச்சு. ஜாலி தானே? ஆமாம், வெறும் 16 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானே வச்சு இருக்க தான் செய்வானுங்க. ஆமாம், 1K 2K சப்ஸ்கிரைபர்ஸ் 17K 18K இருக்கான். நீ என்னடானா 16க்கு வந்ததுக்கே ஜாலின்னு இருக்கிற. உண்மையிலேயே தான் 16க்கு எனக்கு எப்படி ஜாலின்னா, அவனுங்கெல்லாம் அப்புறம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் போயிருப்பானுங்க, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு இல்லை. அவனுங்களுக்கெல்லாம் ஜாலி தான். எப்படி ரீச் பண்ணானுங்கன்னு தெரில. ஒருத்தனும் ஜாலியாக இருக்கிறானுங்க. நம்ம தான் அவனுங்க 16Kனா நம்ம 16ல் நிற்கிறோம். இது அப்போ எவ்வளோ கம்மி நம்ம. ஆமாம், ஜஸ்ட் 15,985 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கம்மி நம்மக்கிட்ட. மீதி எல்லாம் அதிகம்தான். நம்மக்கிட்ட அவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் கம்மி. என் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைபரோட கம்மி தான் நம்மளோட வியூவர்ஸே. வெறும் 300-400 தான் பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்கள் 300-400 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் அமுத்தி விட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி நான் பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் அதிகமாக டேஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ சேடாக 92nd டே போயிட்டோம். 100 டே வரையும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது எப்படிரா நீ தூங்கினதே ஒருக்க தான்? அது எப்படிரா 100வது டேக்கு போவ? 2 டைம் தூங்கிட்டு எப்படிரா 100வது டே போவ? நினைப்பீங்கள். சொல்கிறேன் என்ன காரியம் என்ன விஷயம் என்று சொல்லுகிறேன். என்னன்னா, நான் சொன்ன மாதிரியே கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த மலை ஏறுற படம் அந்த மாதிரி தான். அதனால் உங்களுக்கு தெரியாது டேஸ் போகிறது. அந்த டேஸ் போகிறதோட காமிச்சாதான் எவ்வளோ நிமிஷம் தெரியும்ல. 2 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அதனால் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. டே 92 ஆயிடுச்சு.
இந்த ஜாம்பி சேலஞ்சை நம்மளால் முடிக்க முடியுமா முடியாதா பார்த்துருவோமே. இன்னும் எனக்கு இருக்கிற வேலையே தான் உங்களுக்கே தலை சுத்தம். எக்ஸ்போர்ட் பண்ணணும், யூடியூப்குள்ளே போகணும், அந்த ஃபைல்ஸை தேடணும், அந்த ஃபைல்ஸ் இல்லாட்டி திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணி அதை 2-3 டைம் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஃபைலை காணான்னு சொல்லி அதை திருப்பி டெலீட் பண்ணி திருப்பியும் பண்ணி ஒரு வழி அயனார்மராக செய்கிறோம். எனக்கு ஒரு சந்தோஷம். திரும்பியும் எக்ஸ்போர்ட் பண்ணி திருப்பியும் டெலீட் பண்ணி டெலீட் பண்ணி யூடியூப் சேனலுக்கு போய் அங்கே டவுன்லோட் பண்ணுறது பாதியில் டவுன்லோட் ஆகாமல் விட்டா அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குது. இன்னும் இப்போவே மண்டை சுற்றுது. சே, கரெக்டாக அயனார்மருக்கு மட்டும்தான் இருக்குது, ஷீல்டு பண்ண இல்லையேங்கிற மாதிரி வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வருத்தம் இருந்துட்டு போகுது. சூட்டப்பு அந்த சவுண்டு நல்லா இருக்குது இல்லை? உங்களுக்கு கேட்காதானே, எனக்கு கேட்குது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சவுண்ட் இஸ் சூப்பர் சூப்பர். சவுண்ட் இஸ் சூப்பர். பையனும் பார்க்க நல்லா தான் இருக்கிறான். சரி, அழகு காமிச்சதெல்லாம் போதும், நம்ம வேற எங்கேயா போகிற வழியை பார்க்கணும்டா. சரியா? எங்கே போகலாம்? இல்லைடே 100க்காக வெயிட் பண்ணலாமா? அந்த மாதிரி டேஸ் 96 தான் ஆச்சு. ஒரு மைண்ட் கார்ட்டில் ஏறி ஜாலியாக விளையாண்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துருவோம் என்ன நடக்குது. டே 99 முடிஞ்சு 100 அன்னைக்கு தான் அந்த வேட்டு. ஐயோ, அது எப்படி இருக்கும்? எனக்கு இன்றைக்கே ஒரு ஆர்வக்கோலம் சந்தோஷம் வந்து விட்டதே. கைஸ், நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நம்ம இந்த கேமிங்லேயே இருக்கலாமா, இல்லை இதை விட்டு கொஞ்சம் தாண்டி போய் இப்போ நான் எப்படி என் சுடர் தானோஸ், அதாவது என்னோட டாக்கீஸ் அது போட்டதுக்கு தான் 2 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ்ஸே ஆச்சு. அடப்பாவீங்களா, இந்த வில்லேஜர்ஸு இவனுங்களே நான் பார்க்கவே இல்லையே, கவனிக்கலை. இவனுங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துடலாம். அடிக்காதடா அடிச்சா விடுங்க. சரி சொல்கிறேன் என்ன, இந்த சுடர் தானோஸ் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போடலாமா? ஆனால் என்ன கேட்டால் அந்த மாதிரி போடுறது எனக்கு பிடிக்கல. கேமிங் போடுறதுக்கு பிடிக்குது, ஆனால் ரெகுலராக வீடியோ போடணும் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது கைஸ். ஏன்னா வீடியோ போடணுங்கிறதையே நான் மறந்துடுறேன். அது போட்டே ஆகணும், அதனால் நான் மறந்துடுறேன். போட்டுடலாம், இனிமேல் வீடியோ போட்ட ட்ரை பண்ணுறேன் கைஸ் நான். ஆனால் என்ன தான் நினச்சாலும் வீடியோ மட்டும் போட முடியல. இந்த 1 பிளாக்கோட இந்த நார்மல் வேர்ல்டில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ அவனோட ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிது பார்த்தீங்களா? அதனால் நான் அவனை ஈஸியாக போட்டேன். 98th டே வந்துருச்சு. நான் 99 டே வரைக்கும் காத்துட்டு இருந்தால் போதும். பாருங்க, ஸ்க்ரீன்ஷாட் இல்லைடா. எப்படி டிங் 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 பார்த்தீங்களா? நல்லா இருக்குதா? டே 99 வேறு வரப்போகுதே. நோ டே 99 வந்துடுறா. டே 99 வந்துடுறா. அது டே 99 வரப்போகுது. போச்சு. சொன்னேன்ல, வந்துட்டான் பார்த்தீங்களா டே 99. ஒரு இன்ட்ரோவோட மியூசிக்கோட. என்ன நைட்டுக்காக வெயிட் பண்ணலாம்.
கைஸ் கைஸ் என்னை மன்னிச்சுக்கங்க கைஸ், உண்மையிலேயே என்னால் பண்ண முடியல கைஸ். இந்த மாதிரி சேலஞ்செல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலேயே. ஏன்னு தெரில கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் இந்த சேலஞ்சை முடிக்கவே முடியல. இந்த சேலஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இங்கே இருந்திருந்தா பண்ணியிருப்பேன்டா அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ஸ் அப்பெல்லாம் பண்ண வேணாம், கமெண்டில் நான் பண்ணிடுவேன் ப்ரோ, நான் உங்கள் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நான் பண்ணிடுவேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க அவங்களோட பேரெல்லாம் வேணாம், சரி உங்களோட யூடியூப் சேனல் பேர், யூடியூப் சேனல் இல்லாட்டி உங்கள் பேர் அது போட்டு விடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு ஏதாவது பண்ணி வைக்கிறேன். அது மாதிரி எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ப் யூடியூப் சேனல் சொல்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்காது, அமேசிங்கான விஷயம் நடக்கும். ஓகே, பை காய்ஸ், see you next time. Subscribe for me, Mr. Random YT. Bye guys.